நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம சேவல் காலையில் எவ்வளோ உஷாராக இருக்கிறாங்கன்னு. எல்லா பொட்டை கோழியும் நிற்கிது. ஒன்று அப்படியே அடை ஏற்றியாச்சு. சேவல் நல்ல சுறுசுறுப்பு. எல்லா கோழியும் ஏறக்குறைய முட்டை விடுது. 2 கோழி அடையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒன்று அடை ஏற்றியாச்சு. ஒன்றுக்கு தகுந்த முட்டை இல்லை, படுத்துருக்குது. மாடெல்லாம் அப்படியே கட்டில் இருக்குது. பால் கறந்து முடித்தாச்சு. அது 2 கன்றுக்குட்டி. ஒன்று சின்ன செனை, ஒன்று கன்றுக்குட்டி. காலையில் புல்லுக்கு கூட தண்ணி விட்டாச்சு. அடுத்து சூப்பர் நேப்பியர் புல்லுக்காக அலைஞ்சிட்ருக்குறோம். கொஞ்சம் வச்சுருக்குறோம். வச்சு டெய்லி தண்ணி விட்டுட்டு இருக்கிறோம். அது முளைச்சி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிடிங்கி தனியாக மாற்றி வச்சு கம்ப்ளீட்டு இந்த ஏரியா எல்லாம் கவர் பண்ணிடணும். வேறு ஆடுகளெல்லாம் மேயத்துக்கு போயிடுச்சு. இவ்வளவு காலையிலே மேய போயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் சின்ன குட்டி 2ஐயும் இன்றைக்கி சும்மா டெஸ்ட்டுக்காக கூட விட்டுருக்குறேன். பாருங்கள், மேய்ஞ்சிட்ருக்குது. சின்ன குட்டியோட ஆடு காலையிலே மேய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல சுறுசுறுப்பு. இன்னும் 2 முன்னாடி போயிடுச்சு. கன்றுக்குட்டிகளும் பால் குடிஞ்சு மறந்த கன்றுக்குட்டி அங்கே வந்து நம்ம தோட்டத்தில் மேய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆடு லேசாக பீக்குது. என்ன மருந்து வாங்கி கொடுக்கணும் காலையில். எப்போவாது போகும்போது வரும்போது வாங்கிடலான்னு நினச்சா அங்கே போன உடனே மறந்துடும். இப்போ ப்ராப்ளம் இல்லாததுக்குன்னு போனால் வாங்கிட்டு வந்துடலாம். கள்ளிக்குளத்தில் மெடிக்கல் திறக்கிறதுக்கு எப்படியும் 9 மணி ஆகிரும். பாருங்கள், நம்ம ஆடெல்லாம் காலையிலே போயிட்டுருக்கு. செம்மறி குட்டிகளும் போகுது. அந்த 2 குட்டி போட்ட ஆட்டில் உள்ள குட்டியும் நான் போகுது பாருங்கள். சின்னதாக நல்லா சூப்பராக இருக்குது. நான் எல்லாம் போட்டது எல்லாமே போட்டேன். கிடா இருந்தால் தானே நமக்கு விற்பனைக்கு நல்லாயிருக்கும். கிடா இல்லை. இப்போ இதில் நிற்கிறது எல்லாம் போட்டேன். ஒரு கிடா கூட கிடையாது. செம்மறியில் கிடா இருக்குது. எல்லாமே கிடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தண்ணி பாய்க்கிறதுக்காக தென்னை மரத்துக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். இதில் நிற்கிற இந்த வாவை மரம், அந்த பக்கம் ஒரு வாவை மரம், வேப்ப மரம், 1-2 மீடியமாக உள்ள தேக்கு, ஒரு பெரிய புளிய மரம், இங்கே தெரிகிற எல்லா வேப்ப மரமும் கூட. வேப்ப மரம்லாம் கொஞ்சம் சின்னது தான் நினைக்கிது. இது எல்லாத்தையும் விற்கிறதுக்காக ஒரு வியாபாரியை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பேசினா அவங்க வெறும் 6000 சொல்கிறாங்க. நினைக்கிது வேப்ப மரம். புளிய மரம்லாம் அந்த பக்கம் நிற்கிது. இதில் நிற்கிற எல்லா வேப்ப மரமும், அதில் கொஞ்சம் பெரிய வேப்ப மரம் வேறு நிற்கிது. அதுக்கு அந்த பக்கம் வேப்ப மரம் இருக்குது. தோட்டத்தில் இடையிடையே நிற்கிற அத்தனை வேப்ப மரத்தையும் நினைக்கிது. எல்லாம் சும்மா தான் இடையில நின்றுட்டுருக்குது. எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு வாவை
6,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. மனசாட்சியோடு கேட்குறாங்களா இல்லை எப்படின்னு தெரியல. ஓகே, நம்ம தென்னை மரத்துக்குள்ளே வந்தாச்சு. தண்ணி பாய்ச்சிட்ருக்குது. அடுத்து ஒவ்வொன்றா திருப்பி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.